ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். பாசிட்டிவ் திங்கிங்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தாட் இன்றைக்கே ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். பாசிட்டிவ் திங்கிங்னா இனிஷியலி நான் இதை பற்றி ஃபஸ்ட்டு கேட்கும்போது நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, எதை பற்றியும் நம்ம எது எடுத்தாலும் அதை பற்றி நல்லா தான் யோசிக்கணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டில். அப்போது எனக்கு அது ரொம்ப இம்ப்ராக்டிக்கலாக நடக்காத மாதிரி ஒரு ஏதோ ஒரு யூட்டோப்பியன் தியரி மாதிரி தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் எப்படி எல்லாத்தையும் எப்படி நம்ம நல்லதுன்னு நினைக்க முடியும் அப்படின்னு நினச்சேன். அதனால நான் அது பெருசாக அப்படி கவனிக்கலை இனிஷியலி. அதுக்கப்புறம் தான் ஐ அண்டர்ஸ்டுட் தட் அவங்க சொல்கிறது அப்படி இல்லை, எதெடுத்தாலும் அது நல்லதுன்னு நினைக்கணுன்ற மாதிரி பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது. பாசிட்டிவ் திங்கிங்னா நமக்கு வரப்போகிற காலங்கள், நமக்கு ஒரு ஃப்யூச்சர்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா? அதில் உங்களுக்குன்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும். உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சில பயங்களும் இருக்கும். இப்போ நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நாளைக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசையும், இப்படியெல்லாம் ஆகக்கூடாதுன்னு ஒரு பயமும் நமக்குள்ளே இருக்கும். ஸோ பாசிட்டிவ் திங்கிங் பேசிக்கலி வி ஆர் லீடிங் வித் ஹோப். நம்ம பயத்திலிருந்து உலகத்தை ஃபேஸ் பண்ணாமல் நம்ம நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையிலிருந்து வி ஆர் ஃபேஸிங் திங்ஸ். அதுதான் அதோட வித்தியாசம். ஸோ ஹவு திஸ் வில் ஆப்ரேட்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், கொஞ்சம் உடம்பு ரொம்ப முடியல. ஆப்ரேஷன் ஒரு 50-50 தான் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, இது வெற்றி ஆகிடும்னு நினச்சும் நம்ம போகலாம், இது வெற்றி ஆகிறது கஷ்டம்னு நினச்சும் நம்ம போயிடலாம். ஆனால் இஃப் வி பிலீவ் நம்மளுக்கு அது வெற்றியாக தான் வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தீங்கன்னா, அவர் என்டையர் பாடி வில் ஃபைட். ஏதோ ஒரு சிச்சுவேஷன், ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் அந்த நிமிஷம் வந்தால் கூட அவர் பாடி வில் ஃபைட். அதுக்கு வாழணுங்கிற வில் இருக்கும், வாழ முடியுங்கிற நம்பிக்கை இருக்கும். ஸோ இட் வில் ஃபைட் டு த வெரி எண்ட். என்ன பாசிபிலிட்டி இருந்தாலும் வாழ்றதுக்கு 1% சான்ஸ் இருந்தால் கூட பாடி ஃபைட் பண்ணி வின் பண்ணி வந்துடும். இது நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து நான் தெரிஞ்ச விஷயம். இதே மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது, நம்ம எக்ஸாமுக்கு நம்ம பாஸ் ஆகும்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால், எப்படி இருந்தாலும் எந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸாக இருந்தாலும் இதில் எப்படி நம்ம பாஸ் பண்ணலான்ற முயற்சி நம்ம ஆரம்பிக்கும். இப்படி வந்தால் என்ன பண்ணுறது, இப்படி என்ன பண்ணுறதுன்னு வில் கீப் திங்கிங் ஆஃப் வேஸ் டு சால்வ் இட். ஆனால் முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம்னா நம்ம ஐயோ இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குதுன்னு நம்மளோட மைண்டே மாறிடும். அவர் பிரெயினுங்கிறது ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு எஃபிஷியன்சி மெஷின். அது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பண்ணணுன்றது தான். இட் வில் லுக் ஃபார் பேட்டர்ன்ஸ். நம்ம பிரெயினோட ஒரு பர்டிகுலர் டேலண்ட் என்னென்னா, இட் வில் கீப் லுக்கிங் ஃபார் பேட்டர்ன்ஸ். எல்லா பக்கமும் இட் வில் சர்ச் ஃபார் பேட்டர்ன்ஸ். ஸோ இஃப் வி ஜெனுவின்லி பிலீவ் இதெல்லாம் நடக்கும் அப்படி இருந்தால், இட் வில் லுக் ஃபார் ரீசன்ஸ் வை இட் வில் ஆக்சுவலி ஹேப்பன். இது நடக்கிறதுக்கான காரணங்கள் தேடி பிரெயின் போகும். அதே டைமில் நடக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம்னா, brain will immediately start looking for reasons why it will not happen. அவ்வளோதான். as far as brain is concerned, both of these are valid. பிரெயினுக்கு தனியாக it has no intention. நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க, சரி எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, brain will start looking for solutions. that is the super power. பாசிட்டிவ் திங்கிங்கோட பெனிஃபிட்டுங்கிறதே அதுதான். வேறு எது மெட்டஃபிசிக்கலாக அண்ட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆள்கள் சொல்கிறாங்க விச் ஹாவ் தேர் ஓன் ரெலவன்ஸ். பட் நீங்கள் அது எதுவும் நம்பலைன்னா கூட, இஃப் யூ பிலீவ் தட் சம்திங் குட் வில் ஹேப்பன், இஃப் யூ பிலீவ் தட் யூ ஆர் கோயிங் டு சக்சீட், இஃப் யூ பிலீவ் தட் திங்ஸ் வில் ஒர்க் அவுட், இஃப் யூ பிலீவ் தட் இட் இஸ் பாசிபிள்னா, யுவர் பிரெயின் வில் லுக் ஃபார் சொல்யூஷன்ஸ். எந்த ஆப்ஸ்டக்கிள் வந்தாலும் எப்படி தாண்டலான்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும். இந்த ஆப்ஸ்டக்கிள் வந்துச்சு, அப்படி போயிடுச்சுப்பா, நான் அன்னைக்கே தெரியும் இதெல்லாம் நடக்காதுன்ற அந்த இதில் போகாமல் நம்ம அப்படி தானா, எப்படியும் நம்ம தாண்டி தான் போகிறோம். ஏன்னா எப்படி, ஹவ் ஆர் வி கோயிங் டு டூ இட், வி ஆர் கோயிங் டு வின். எப்படி அது நம்ம வில் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் சொல்யூஷன்ஸ். நம்மளோட பிரெயின் வில் வயர் இட் செல்ஃப் இன்டு திங்கிங் அபவுட் சொல்யூஷன்ஸ். இதிலிருந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும். யோசனை அந்த மாதிரி போயிடும். ஆனால் எல்லாம் நடக்காதுங்கிற முயற்சியில் இருக்கிறவங்களோட ஒரு ஸ்பெஷல் அவங்களோட ஒரு ஃபீச்சர் என்னென்னா,
எது எடுத்து சொன்னாலும் ஏன் அது நடக்க முடியாதுன்றது தெளிவாக சொல்லிடுவாங்க. அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அது அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அது இதுன்னு நெகட்டிவாக நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. அண்ட் தே ஜெனுவின்லி பிலீவ் இட். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது உண்மை. அப்படி இருக்கும்போது தே வில் நெவர் கிவ் யூ தட் கான்ஃபிடென்ஸ் தட் உங்களால் பண்ண முடியும். அவங்களால பண்ண முடியாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் உங்களால் பண்ண முடியும்னு அவங்க சொல்லுவாங்களா? இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆள்கள்கிட்ட நம்ம போய் பேசினாலும் நம்ம டிப்ரெஸ்டாக தான் வரும். திருப்பி வரும்போதே நமக்கு நெகட்டிவாக போயிடுச்சுன்னு இருக்கும். ஆனால் நடக்கும்னு நம்பிக்கை இருக்கிறவங்க, அவங்களவங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறவங்கக்கிட்ட பேசிட்டிங்கன்னா அவங்க உங்கள் மேலேயும் நம்பிக்கை இருக்கும். திவல்ட்டில் ஆமாம் நடக்கலாம்ல, ஏன் நடந்தால் என்ன ஆகும், எத்தனை பேருக்கு நடக்குது, நமக்கு என்ன நடக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. கேட்கும்போது நமக்கு நம்பிக்கை இருக்கும். உங்களை சுற்றி இந்த மாதிரி பாசிட்டிவ் நபர்கள் யாருமே இல்லைன்னா கூட நீங்கள் பாசிட்டிவாக இருந்துக்கலாம். ஒரு ஃபேமிலி ஹாப்பியாக வைக்கிறதுக்கு ஒரு நபர் ஹாப்பியாக இருந்தால் கூட முடியும். ஒரு இன்ஸ்டிடியூஷனே நல்லா நடத்துறதுக்கு ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்தாக ஒருத்தர் இருந்தால் கூட போதும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக ஹாப்பியாக பாசிட்டிவாக வைக்கிறதுக்கு நீங்கள் ஒருத்தர் நினச்சாலே போதும். நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா உங்களோட பெரிய பயம் என்னென்னு பாருங்கள். லைஃப்பில் உங்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்குல்ல, இது மட்டும் எனக்கு நடக்கக்கூடாதுன்னு. அந்த பயம், தட் இஸ் வேர் யுவர் வீக்னஸ் அங்கே தான் இருக்குது. அந்த பயத்தை தான் நம்ம ஒரு பாசிட்டிவிட்டிக்கு திருப்பணும். எல்லா விஷயத்துலையும் நம்ம பாசிட்டிவோ நெகட்டிவோ இருக்காது, வேறு குறைவாக தான் இருக்கும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு என்னோடய ஹெல்த்தில் கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னா எனக்கு என்னோடய எக்ஸாமில் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கலாம். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேறு ஏதோ என்னோடய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸில் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன்னா எனக்கு என்னோடய ட்ராவலோ இல்லை அந்த மாதிரி லைஃப் ப்ராக்டிக்கல் விஷயங்கள் எனக்கு பயம் இருக்குது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்படி இருக்கலாம். உங்களுக்கு அப்படி ஒன்றில் ஒரு தைரியம் இருக்குது, ஆனால் இன்னொன்றில் தைரியம் இல்லாமல் இருக்குது. ஸோ திங்க், வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் ஃபியர்? உங்களோட பெரிய பயம் என்ன? இப்போ இருக்கிற ஹெல்த் போயிடுமான்ற பயம் இருக்கா? இப்போ இருக்கக்கூடிய வெல்த் போயிடுமான்ற பயம் இருக்கா? இல்லை நாளை ஒரு காலம் உங்களுக்கு ஹெல்த் வராதுன்னு இருக்கா? உங்களுக்கு வெல்த் வராதுன்னு இருக்கா? ஒரு ரிலேஷன்ஷிப்ஸில் பயம் இருக்கா? ஆர் உங்களோட சக்ஸஸ் கரியரில் பயம் இருக்கா? உங்களோட எக்ஸாம் எழுதுறது எஜுகேஷனில் பயம் இருக்கா? எங்கே உங்களோட ஃபியர் எங்கே இருக்குது? டேக் தட் ஃபியர். அந்த ஃபியர் நீங்கள் பிடிச்சிக்கோங்க அண்ட் லுக் தட் ஃபியர் இன் த ஃபேஸ். ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு நோ இஸ் திஸ் ஃபியர் இஸ் நாட் ரியல். இந்த ஃபியர் உங்கள்கிட்ட ரொம்ப 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 கான்சிக்வன்ஸஸ் சொல்லும். அப்படியும் நடக்கலாம், இப்படியும் நடக்கலாம், அது ஆயிடுச்சுன்னு என்ன ஆகுது, இப்படி ஆயிடுச்சுன்னு என்ன ஆகுதுன்னு 1008 கதை அது சொல்லும். நன் ஆஃப் இட் இஸ் ரியல். அது சொல்கிற கதைகள் எதுவுமே ரியல் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்டில் சொல்லுது, இப்படியானா என்னாகும், இப்படியானா என்னாகும்னு. நம்ம என்ன பண்ணணும்? அப்படி ஆயிடுச்சுன்னா பார்த்துப்போம், நம்ம முயற்சி எடுக்க போகிறோம், நம்ம வெற்றி அடைய போகிறோம். இடையில் ஏதோ ஆச்சுன்னா பார்த்துக்கிறோம். நமக்கு அது பார்க்குறதுக்கான எல்லா ஸ்ட்ரென்த்து நமக்குள்ளே உண்டுன்னு we need to reassure ourselves. நம்மளோட அந்த ஃபியர் we need to see it, face that fear, sit with that fear. ஏன் உனக்கு இந்த பயம் வருது? எங்கேருந்து அந்த பயம் வருது? இந்த வேர்ஸ்ட் ஃபியர் பண்ணுற விஷயம் நடந்தால் கூட என்ன ஆகும்? ஹியூமன் பீயிங்ஸுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அல்டிமேட்லி ஒரு பிரச்சனை முன்னாடி நிற்குதுன்னு வந்துச்சுன்னா அவங்க அதை தாண்டிடுவாங்க. கஷ்டப்படணும்னு பயத்தில் நிறைய பேர் வாழ்ந்துடுவாங்க. ஆனால் அந்த பயப்படுற விஷயம் கண் முன்னாடி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்ந்து காட்டிடுவாங்க. அந்த ஒரு தன்மை மேக்ஸிமம் எல்லாருக்குமே உண்டு. ஆனால் அந்த சிச்சுவேஷன் வரைக்கும் போகிறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த பயத்திலே ஒரு சிலர் இப்போ இருக்கிற நல்ல டைம் கூட வாழ மாட்டோம், எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் மேலே இன்னொரு ஸ்டெப்பை ஏறுறதுக்கான ஒரு தைரியம் அவங்கக்கிட்ட இருக்காது. எப்படியாவது ஓடி போயிடணுன்ற ஒரு ஃபீலிங் தான் அவங்கக்கிட்ட இருக்கும். இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டான்னு ஃபீலிங்கில் இருக்கும். அவங்க வாழ்க்கை ஒரு ஹையர் ட்ரெஜெக்டரிக்கு போகிறதுக்கு பதிலாக லோவர் ட்ரெஜெக்டரிக்கு போயிடும். ஃபியருங்கிறது ஒரு ரியல் விஷயம் கிடையாது. இட் இஸ் நாட் ரியல். ஃபியர் சொல்லக்கூடாத கதைகள் ரியல் இல்லை. நான் இதை ரொம்ப வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து சொல்கிறேன். எனக்கு ஃபியரில் இருந்து நிறைய கதைகள் என்னோடய மைண்டில் உருவாயிருக்கு. லைக் ஐயோ அப்படியானா என்னாகும், இப்படியானா என்னாகும்னு எல்லாம் நான் நிறைய பயந்துருக்கேன். பட் நன் ஆஃப் தட் எவர் ஹேப்பன்ஸ். அதெல்லாம் நடக்கிறது இல்லை. என்ன நடக்குது? இந்த ஃபியர்லேயே நான் ஒப்சஸ்டாக இருக்கிற டைமில் என்னோடய நல்ல டைம் வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. அப்போது நடக்காத ஒரு விஷயம், ஒரு காலம் நடக்காத ஒரு விஷயத்துக்கு நான் இன்றைக்கி இருக்கிற நல்ல நாளை வீண் பண்ணுறேன். இது சரியாக வரலைன்னா என்ன ஆகும்னு நினச்சி பயத்திலே நான் இதை ஆரம்பிக்காமல் முயற்சியே எடுக்காமல் என்னோடய டைம் வீணடிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட வீணாயிடுனா என்ன ஆகுது? அப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி வரலைன்னா என்ன ஆகும்? இப்போ நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை கிடைக்கிற விஷயம். இந்த வாழ்க்கையில் நம்ம பயந்துட்டோம்னா எங்கே தான் எப்போ தான் நம்ம தைரியமாக இருக்க போகிறோம்? வேறு எங்கே தான் நம்ம போய் வாழ்ந்து காட்ட போகிறோம்? இந்த வாழ்க்கையில் தானே தைரியமாக இருக்கணும்.
பயந்துக்கிட்டு உட்கார்ந்து இருந்தால் 1/2 மணி நேரம் வாழ்க்கை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்களா? இல்லைல்ல. இப்போ இருக்கிற வாழ்க்கை தான் அப்போ வரைக்கும் இருக்க போகுது, என்ன தான் நடந்தாலும். அப்புறம் எதுக்கு நம்ம பயந்துக்கணும்? ஆனால் நம்ம தைரியமாக இருந்துச்சுன்னா எது வந்தாலும் அதே சால்வ் பண்ணணுங்கிற மென்டலி நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கும். வாட் எவர் இஸ் யுவர் பிக்கஸ்ட் ஃபியர், டேக் தட் ஃபியர் அண்ட் டெல் இட். இல்லை, இந்த பயம் இருக்குது எனக்கு, ஆனால் இப்படியெல்லாம் நடக்காது, சரியாக தான் வரும். சரியாக வரலைனாலும் நான் அதை தாண்டி போயிடும். வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஐ எம் ஸ்ட்ராங்கர் தென் தட், ஐ எம் ஸ்ட்ராங்கர் தென் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் டு மீ அப்படிங்கிற தன்னம்பிக்கை நமக்கு இருக்கணும். அண்ட் டு ரீவயர் யுவர் பிரெயின், நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அர்த்தம் என்னென்னா பிரெயின்ஸ் பாத்வேஸ். பிரெயினில் வந்து அல்டிமேட்லி பிரெயினுங்கிறது வந்து ஒரு ஆர்கன். உங்களோட தாட்ஸ், உங்களோட பர்சனாலிட்டிங்கிறது எல்லாம் வந்து நியூரல் பாத்வேஸ் தான். இப்படி ஒரு விஷயத்துக்கு நீங்கள் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கிற செட் நியூரல் பாத்வேஸ். தட் இஸ் வாட் டிட்டர்மின்ஸ் யுவர் பர்சனாலிட்டி. உங்களோட ஆரா, உங்களோட பிஹேவியர், எவ்ரி திங் இஸ் டிட்டர்மின் பை திஸ் ஆர்கன், ரைட்? ஸோ நியூரோபிளாஸ்டிசிட்டி என்ன சொல்லுதுன்னா, யூ ஹாவ் நியூரல் பாத்வேஸ். ஒவ்வொரு விஷயத்து ஸ்டிமுலஸுக்கு இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு இட் ஹஸ் செட் திங்ஸ். உங்களோட இத்தனை நாளோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, உங்களோட இத்தனை நாளோட அப்ரிங்கிங் எல்லாம் வச்சுக்கிட்டு தீஸ் திங்ஸ் ஆர் செட். அதுதான் உங்களோட எக்ஸிஸ்டிங் ஃபியர்ஸ், எக்ஸிஸ்டிங் எவ்ரி திங் பிஹேவியர், உங்களோட எக்ஸிஸ்டிங் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டியில் அப்படி தான் செட் ஆகிருக்கும். பட் யூ கேன் எஸ்டாப்ளிஷ் நியூ பாத்வேஸ். ரீரைட் பண்ணலாம். இந்த எக்ஸிஸ்டிங் பாத்வே வந்து சரியா இல்லையா, அது தப்பான பாத்வேனா யூ கேன் ஆல்வேஸ் ரீரைட் இட் த்ரூ கான்ஷியஸ் எஃபர்ட். எப்போ உங்களுக்கு இந்த பயம் வந்து ஏதோ ஒன்று பேசுதோ அப்போது இல்லை பரவாயில்ல, இந்த பயம் இங்கே இருக்கட்டும், இது சரியாக வந்துடும் அப்படின்னு இஃப் யூ கீப் டெல்லிங் யுவர் செல்ஃப், வென் எவர் திஸ் ரைசஸ் அப், இஃப் யூ ஹாவ் அ வாய்ஸ் தட் கோஸ் அபவ் அண்ட் பியாண்ட் இட் அண்ட் யூ ரீஅஷ்யூர் யுவர் செல்ஃப், இல்லைப்பா இந்த ஃபியர்லேருந்து யூ நீட் டு ஃபைண்ட் அ பாசிட்டிவ் அஃபர்மேஷன் விச் இஸ் கான்கரிங் திஸ் ஃபியர். நான் எக்ஸாம் பாஸ் ஆக மாட்டேன்னு ஒரு பயம் இருக்குன்னா, எக்ஸாம் வந்து எப்படியும் நான் பாஸ் ஆகி ஆகுங்கிற ஒரு அஃபர்மேஷன் வரணும். இந்த பயம் எங்கெங்கெல்லாம் தலையேற்றுதோ அப்போல்லாம் நம்மளோட பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லி இதே வந்து லெட் இட் டை அவுட். அப்போது தென் அவர் பிரெயின் வில் ஸ்டார்ட் ஃபீலிங் லைக் எஸ், இந்த பாசிட்டிவ் மைண்டுக்கு அது வந்துடும். ஒன்ஸ் திஸ் ஹேப்பன்ஸ், நம்ம கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக நம்மளே நமக்கு இந்த பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவர் பிரெயின் வில் ஃபிக்ஸ் இட் செல்ஃப் இன் டு தேட் பாத்வே. அப்போ நாளைக்கு எக்ஸாம்னு கேட்கும்போது பயம் வராமல் எப்படி எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஐ கேன் டூ இட். இந்த எக்ஸாம் வந்து என்னை விட பெருசெல்லாம் கிடையாது, எக்ஸாமை விட நான் தான் பெருசு, நான் இது பாஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வந்துடும். தட் பாசிட்டிவிட்டி இஸ் சம்திங் யூ கேன் டெவலப். நீங்களாகவே டெவலப் பண்ணிக்கலாம். உங்கள் லைஃப்பில் எந்த ஆஸ்பெக்டில் பயம் இருக்கோ அந்த ஆஸ்பெக்டில் அந்த பயத்தை மீறின பாசிட்டிவிட்டி நீங்களே கொண்டு வந்துடலாம். அண்ட் கொண்டு வந்த பிறகு சம்திங் வெரி சர்ப்ரைசிங் வில் ஹேப்பன். வாட் ஹேப்பன்ஸ் இஸ் there were things that I used to not have faith about. Like எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்த ஒரு சில விஷயங்கள் இருந்தது. அந்த நம்பிக்கை இல்லாத காலையில் எனக்கு இது ஒரு காலமும் கிடைக்காத விஷயம்னு நான் வந்து ஐ வாஸ் அஷ்யூர்ட். அண்ட் எவ்ரிவேர் ஐ லுக்ட் ஐ ஃபெல்ட் லைக் இது எனக்கு நடக்காத விஷயம் மாதிரி தான் தெரியுதுன்னு தோணிகிட்டே இருக்கு. ஆனால் சம்வேர் ஐ ஸ்டார்டட் பிலீவிங் இன் மை செல்ஃப். இது நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு எப்போ ஆரம்பிச்சதோ அன்னையிலிருந்து எவ்ரிவேர் எவிடன்ஸ் ஸ்டார்டட் like pouring in that I can do it, and I actually started doing it, and the more I did and the feedback loop started forming. ஆமாம், என்னால் பண்ண முடியுதில்ல, ஏன் பண்ண முடியாது, திஸ் இஸ் பாசிபிள், திஸ் இஸ் ஹூ ஐ ஆம் அப்படின்னு என்னோட ஐடென்டிட்டி, ஹூ ஐ சா மை செல்ஃப் ஆஸ், நான் இப்படின்னு நான் என்ன நினச்சிருந்தேனோ அதே மாதிரி ஐ ஹவ் ஸ்டார்டட் சீயிங் மை செல்ஃப் ஆஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன். அண்ட் மை எக்ஸ்பீரியன்சஸ் ஹவ் சேஞ்ச்ட். அது ஏன் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா என்னோட ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதெல்லாம் எனக்கு நடக்காததுங்கிற ஃபீலிங்கில் இருந்து இதுதான் என்னோடய லைஃப், இப்படி தான் என் லைஃப்பில் நடக்குங்கிற முறையில் என்னோட மைண்ட் மாறிடுச்சு. ஸோ தட் இஸ் வை ஐ ஸ்டார்டட் ஹேவிங் தோஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். தட் இஸ் வை மை பிரெயின் ஸ்டார்டட் ஷோயிங் மீ எவிடன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் தேட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். இதுதான் பாசிட்டிவிட்டியில் வென் யூ ஸ்டார்ட் பிலீவிங் இன் சம்திங், வென் யூ ஸ்டார்ட் பிலீவிங் இன் தேட் நேரேட்டிவ், தட் இஸ் வாட் வில் ஒர்க் அவுட் ஃபார் யூ. அல்டிமேட்லி நம்மளோட லைஃப்பில் எல்லாத்துமே ஒரு நரேட்டிவ் தான், ஒரு கதை தான், நம்மளே நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய கதை. எனக்கு யாரும் இல்லைன்றது ஒரு கதை தான். இது நம்ம திருப்பி திருப்பி 10 தடவை சொல்லிடுச்சுன்னா இது உண்மைன்னு நம்மளே நம்புவோம். எல்லாரும் எங்கிட்ட நல்லா இருக்காங்க அப்படின்றது ஒரு கதை தான். இது நம்ம 1000 தடவை சொல்கிறோம்னா நம்ம அதை நம்ப ஆரம்பிச்சிடுவோம். என்னால் எது முடியுங்கிறது ஒரு கதை தான். இது நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்மளே இது நம்பிடும். அப்புறம் நம்மளால் எது வேணும் செய்ய முடியும். இதே மாதிரி எவ்ரி திங் இஸ் எ நரேட்டிவ். நம்ம சொல்கிற ஒரு நரேஷன் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் உண்மைன்னு இன் லைஃப்பில் அது எவிடென்ட் ஆகிடும்.
ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரியலி உங்களோட லைஃப் மாற்றணும், உங்களோட மென்டாலிட்டி மாற்றணும்னா, இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் ஃபைண்டிங் அவுட் எங்கே வாட் இஸ் த வீக்னஸ், உங்களுக்கு எங்கே வந்து ஃபியர் இருக்குது, எங்கே உங்களோட இன்செக்யூரிட்டி இருக்குது. அந்த இன்செக்யூரிட்டி, அந்த ஃபியரை தான் கையில் எடுத்து வச்சு, நீ பாவம், நீ எனக்காக தான் பேசுகிறேன்னு எனக்கு தெரியும், நான் சர்வைவ் ஆகணுங்கிறதுக்கு தான் நீ பேசுகிறேன், ஆனால் நீ இப்போ பேசுகிறதுலேருந்து எனக்கு பெனிஃபிட் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது, சரியான முறையில் நான் நினச்ச மாதிரி நான் வாழ்ந்து காட்ட போகிறேன், நீ வந்து சொல்கிறது நல்லதுக்காக நீ சொன்னீங்க, சொல்ல வேண்டிய விஷயம் நீ முடிச்சிட்டிங்க, நீ போகலாம், ஒன்று எனக்கு தேவையில்லை. இன்கேஸ் ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா நான் அதை சமாளிப்பேன். ஐம் ஸ்ட்ராங் இனஃப் டு ஹேண்டில் இட். இஃப் திங்ஸ் கோ ராங் ஐ வில் ரைஸ் அபவ் தெம். அவ்வளோதான். ஐ வில் டேக் கேர்னா, நீ ஃபியர்லாம் கொண்டு வர வேண்டாம், போன்னு நம்ம அந்த ஃபியரை அனுப்பிச்சுடணும். இட் வில் கீப் ட்ரைங் டு ரைஸ் அப், அண்ட் எவ்ரி டைம் இட் ரைசஸ் அப் we have to reassure it and let it go, because it is just a survival mechanism. It's just a story that we tell ourselves. நம்மளே நமக்கிட்ட சொல்கிற ஸ்டோரிஸ் தான். என்னால் இது முடியும்னு நான் சொன்னால் அது ஒரு ஸ்டோரி, தட் வில் பிகம் ரியாலிட்டி. என்னால் இது முடியாதுன்னு சொன்னால் தட் இஸ் ஆல்சோ அ ஸ்டோரி. நம்ம பிரெயின் அதுவும் நம்பும், அண்ட் மை பிரெயின் வில் என்ஷூர் தட் கம்ஸ் ட்ரூ. ஏன்னா நான் அதுதானே நம்புகிறேன், அது வந்து எனக்கு முன்னாடி காமிக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு பிரெயின் நினைக்கும். அவ்வளோதான் பிரெயினுக்கு பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இட் டசன்ட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் திஸ் ஹோல் ஹாப்பினஸ் அண்ட் அன்ஹாப்பினஸ் அண்ட் ஆல் தட். வில் திங்க் தட் அவள் அதுதான் நம்புறா, அப்படி தான் இருக்கணும், இல்லை அதுதான் உண்மையாக இருக்கும்னு அது நம்புது. அது அதுக்கேற்ற மாதிரி இட் வில் லுக் ஃபார் பேட்டர்ன்ஸ் விச் வில் ரீஇன்ஃபோர்ஸ் தட் தாட். ஏன்னா நம்ம லைஃப்பில் எல்லா மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸும் இருக்கும். It will filter out those particular experiences, exaggerate them and bring them in front of us, which will reinforce this behavior. ஆமாம் அப்படி தானே இல்லை அப்படின்னு நம்மளும் நம்ப ஆரம்பிக்கும். இதுதான். ஸோ இஃப் யூ ஸ்டே பாசிட்டிவ், உங்களோட மைண்ட் பாசிட்டிவாக வச்சோம்னா யுவர் பிரெயின் வில் அசிஸ்ட் யூ, ஹெல்ப் யூ அண்ட் பி வித் யூ. அப்படி ஒரு அசிஸ்டண்ட், ஒரு நல்ல ஹெல்ப்பர் தான் நமக்கு தேவை. நமக்கு எகென்ஸ்டாக போகிற ஒரு எனிமி நமக்கு தேவையில்லைல்ல. ஸோ ஒர்க் அக்கார்டிங்லி அண்ட் திங்க் பாசிட்டிவ். அண்ட் மேக் ஷுர் தட் லைஃப்பில் உங்களுக்கு என்ன பயம் இருக்கோ அந்த பயத்தை மீறின ஹோப் உங்களுக்கு இருக்கணும். அப்ரோச் லைஃப் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் கரேஜ். Hope this was of some use to you. Thank you so much for watching it. Bye bye.